Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது buoyancy. ஸோ buoyancyங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா ஃப்ளூயிடில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை போட்டால் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த buoyancy, மிதக்கும் திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When a body is partially or fully immersed in a fluid, அப்போது ஒரு பொருளை போடும்போது என்னாகும், சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்னாகும், வெளியே வரும். It displaces a certain amount of fluid. The displaced fluid என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளே போடக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அப்வர்டு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். The displaced fluid exert an upward force on the body. The upward force exerted by a fluid that opposes the weight of the immersed object in the fluid. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் டிஸ்பிளேஸ் சம் ஃப்ளூயிட். அப்போ இதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறும். அப்போ வெளியேறக்கூடிய ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். திஸ் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் கால்டு அப்த்ரஸ்ட் ஆர் buoyant ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். is called upthrust or buoyant force and the phenomena is called buoyancy அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரைட், அடுத்து ஆர்கிமிடிக்ஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். It states that when a body is partially or wholly immersed in a fluid, ஒரு ஃப்ளூயிடில் ஒரு ஆப்ஜெக்ட் பாதி அளவோ அல்லது முழுவதுமோ உள்ளே மூழ்கும் போதே அது என்ன பண்ணும், அப்வர்ட் த்ரஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ அப்வர்ட் ஃபோர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு பை இட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் விழும்போதே டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிடுடைய வெயிட்டுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இட்ஸ் அப்த்ரஸ்ட் ஆக்ட்ஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லிக்யூட் டிஸ்பிளேஸ்டான லிக்யூடோடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் இந்த அப்த்ரஸ்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ திரும்ப பாருங்கள், when a body is partially or wholly immersed in a fluid, ஒரு ஃப்ளூயிடில் நம்ம உள்ள மூழ்கடிக்கும் போதே அது மேலே ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த அப்த்ரஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த பாடி உள்ள விழும்போதே டிஸ்பிளேஸ் ஆன ஃப்ளூயிடுடைய வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அப்த்ரஸ்ட் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா டிஸ்பிளேஸ்டு லிக்யூடுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் ஆக்ட் ஆகும். இந்த ஃபார்முலாவை நினைவில் வச்சுக்கணும். த அப்த்ரஸ்ட் ஆர் buoyant ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்யூட் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? அடுத்து லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். எல்லா பொருளையும் லிக்யூடில் போட்டோம்னா அது மிதக்காது, சில ஆப்ஜெக்ட் உள்ளே மூழ்கிடும். இப்போ ஷிப்பு போட்டெல்லாம் என்ன பண்ணுது, வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஃப்ளோட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இட் இஸ் வெல் நோன் தட் போட்ஸ், ஷிப் அண்ட் சம் உடன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆன் த அப்பர் பார்ட் ஆஃப் த வாட்டர். ஓகே, வி சே தே ஃப்ளோட். அப்போ இந்த போட், ஷிப்பு, உட்ஸ் எல்லாம் வாட்டரில் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா தே ஆர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கேன் பி டிஃபைன்ட் அஸ் த டெண்டன்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரைஸ் அப் டு த அப்பர் லெவல்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆர் டு ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படிங்கிற. ஃப்ளோட்டேஷன் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த tendency of rise up to the upper levels of the fluid. அப்போ ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்பர் லெவலில் அந்த ஃப்ளூயிட் மேலே ரைஸ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா
டு ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாம் ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் ஸ்டேட் தட் எ பாடி வில் ஃப்ளோட் இன் எ லிக்யூட். ஒரு லிக்யூடில் ஃப்ளோட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிடுடைய லிக்யூடுடைய வெயிட்டும் அந்த இம்மர்ஸ் பாடியுடைய வெயிட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ the weight of the liquid displaced by the immersed part of the body equals the weight of the body அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ பார்ட் ஃப்ளோட் ஆகுதோ அதனுடைய வெயிட்டும் அதனால் டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய அந்த லிக்யூடுடைய வெயிட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A wooden object வெய் எவ்வளவு 300 கிலோகிராம். 300 கிலோகிராம்ங்கிறது மாஸ். அப்போ வெயிட்னா என்ன போடணும், m into g, இதுதான் வெயிட். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா g 9.8க்கு பதிலாக 10ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ 300 into 10 எவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு, 300 நியூட்டன். அப்போ அந்த ஆப்ஜெக்டை உள்ளே போடும்போதே அதை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எவ்வளோ இருக்கணும், சேம் வெயிட்டாக இருக்கணும், 300 கிலோகிராம். தட் இஸ் 300 நியூட்டன் ஆஃப் வாட்டராக இருந்துச்சுன்னா அந்த வூடன் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃப்ளோட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும்போதே the volume of fluid displaced is equal to the volume of object submerged. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆகும்போது எவ்வளவு ஃப்ளூயிட், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சப்மர்ஜ்டு. எவ்வளவு வால்யூம் உள்ள மூழ்குதோ அதுவும் வெளியேறக்கூடிய அந்த ஃப்ளூயிடுடைய வால்யூமும் ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். The percentage of volume of the object submerged, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் உள்ள மூழ்குது அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, it is equal to the relative density of an object with respect to the density of the fluid in which it floats. For example பார்ப்போம். ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம். அதனுடைய டென்சிட்டி 0.9 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அது எங்கே இப்போ இதாகுது, ஃப்ரெஷ் வாட்டரில் போடுறோம். ஃப்ரெஷ் வாட்டரோட டென்சிட்டி 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சம்மர்ஜ்டு, எவ்வளோ வால்யூம் அந்த ஐஸ் கியூப் வாட்டருக்குள்ளே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்னா லேக் வாட்டர்னு எடுத்துக்கலாம், ரிவர் வாட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ் கியூபுடைய டென்சிட்டி டிவைடட் பை ஃப்ரெஷ் வாட்டருடைய டென்சிட்டி இன்ட்டு 100 பர்சன்டேஜில் போட போகிறோம். 90% அது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஐஸ் கியூப்ஸை போட்டு பாருங்கள், மேக்ஸிமம் அந்த வாட்டருக்குள்ளே போயிடும். மேலே இருக்கிற பார்ட் மட்டும்தான் வெளியே நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதே ஐஸ் கியூபை இப்போ சீ வாட்டரில் போடுறோம். சீ வாட்டர் ஹை டென்சிட்டி 1.3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு கால்குலேஷன் போடுறோம். ஸோ திஸ் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஐஸ் கியூப், திஸ் இஸ் டென்சிட்டி ஆஃப் த சீ வாட்டர் இன்ட்டு 100% போடும்போது 69.23% ஒன்லி. அப்போது ஒரு பாதிக்கு மேலே அது உள்ளே போயிருக்கோம், ரிமைனிங் பார்ட்டு வெளியே இருக்கும். ஓகே, இது இம்பார்ட்டண்டான நோட் பாயிண்ட், இதை பார்த்துக்கணும்.
அடுத்து இங்கே பாருங்க, டூ யூ நோ அப்படின்னு சப்மரைன்ஸை பற்றி சொல்லியிருக்கான். சப்மரைன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணிக்குள்ளேயும் போகும், சம் மீடியம் டெப்த்தில் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் போகும், அதே நேரத்தில் சர்ஃபேஸ்லையும் போகும். Submarines can sink or rise in depth of water by controlling its buoyancy. ஸோ அதில் அந்த பாயன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உள்ளே கொண்டு போகலாம், அடுத்து அதை வெளியே கொண்டு போகலாம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த சப்மரைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பேலஸ்ட் டேங்க்ஸ், அதான் ஓப்பன் ஆகும், அதோ க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு பேலஸ்ட் டேங்க் அதில் வச்சுருப்போம். அதில் சில நேரங்களில் வாட்டர், சில நேரங்களில் ஏரை நம்ம அல்டர்னேட்டிவாக ஃபில் பண்ணுவோம். இப்போ அந்த பேலன்ஸ் டேங்கில் when we fill ஏரை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எங்கே இருக்குது, சீக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்போ சரௌண்டிங் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், சப்மரைனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். So overall density of submarine becomes less than the surrounding water. அப்போ அதுக்கு பேர் பாசிட்டிவ் பாயன்சி. அப்போ அது மேலே வந்துடும், இட் சர்ஃபேசஸ். அதே நேரத்தில் the tanks, ballistic tanks are flooded with water. அந்த டேங்க்குள்ளே ஃபுல்லாக வாட்டரை நம்ம நிரப்பிடுறோம், ரீப்ளேசிங் ஏர். அப்போ the overall density becomes greater than the surrounding water. சப்மரைனுடைய டென்சிட்டி அதிகமாயிரும் சரௌண்டிங் வாட்டரை காட்டிலும். அப்போ சப்மரைன் உள்ளே போயிடும். நவ் த சப்மரைன் பிகின்ஸ் டு சிங்க். இட் இஸ் கால்டு நெகட்டிவ் பாயன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டு கீப் சப்மரைன் அட் எனி டெப்த், ஏதாச்சும் ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா அந்த டேங்க்கு அந்த இடத்துல இருக்கிற ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி we fill the ballistic tank with air plus water அப்படின்னு சொல்கிறோம். This is called a natural buoyancy. அப்போ இந்த 3 buoyancy, பாசிட்டிவ் buoyancy, நெகட்டிவ் buoyancy, நியூட்ரல் buoyancy, இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஓகே, now examples of floating bodies. A person can swim in sea water more easily than in river water. அப்போ ஒரு பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோன்னா சீ வாட்டரில் ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியும், ரிவரை காட்டிலும் இங்கே ஹை டென்சிட்டி இருக்குது. ஏன்னா பர்சனோட டென்சிட்டி கம்பேர்ட் டு சீ வாட்டர் டென்சிட்டி கம்மியாயிரும். அப்போ ஈஸியாக ஃப்ளோட்டிங்க்கு வந்துடுவான். ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர், அதை இப்போ கொஞ்சம் முன்னாடி நோட் பாயிண்டில் நம்ம பார்த்தோம். அடுத்து த ஷிப் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல் பட் இட்ஸ் இன்டீரியர் இஸ் மேட் hollow by giving it a convex shape, so the ship will float அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அந்த ஸ்டீலில் செஞ்சிருந்தாலும் அந்த இன்டீரியர் எல்லாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா உள்ளே ஹாலோவாக இருக்குது. ஸோ அதனால் அது எந்த ஷேப்பை கொடுக்குது, ஒரு கான்கேவ் ஷேப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம 2 மார்க் 1 மார்க் அந்த ஏரியாவில் இதை யூஸ் பண்ணலாம்.